நான் இப்பொழுது சொல்லப் போகும் கதை நீங்கள் இதுவரை கேட்டிராத குணா குகை பற்றிய தகவல் மற்றும் இதை முதலில் ஆராய்ச்சி செய்து எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதே. அது 1991 நவம்பர் 5 அன்று தீபாவளி திருநாளுக்காக 2 மிகப்பெரிய தமிழ் சினிமா ஹீரோக்களின் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது. அதில் ஒன்று தளபதி, மற்றொன்று குணா. குணா திரைப்படம் சரியாக ஓடவில்லை என்றாலும் அந்த படத்தில் வரும் காட்சிகளும் இடங்களும், அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் வரும் ஒரு குகை, அங்கே சென்று பார்க்க வேண்டும் என பலரையும் தூண்டியது. இந்த படம் வந்த 90 காலகட்டங்களில் பலரும் கொடைக்கானல் சென்று அந்த குகையை ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாற்றிவிட்டனர். அதன் பிறகு இந்த குகை குணா குகையாக மாறியது. சுற்றுலா சென்ற பலரும் இந்த குகைக்குள் சென்று சாகசங்கள் செய்வதால் அதிகப்படியான விபத்துகளும் ஒரு சில உயிர் பலிகளும் நிகழ சுற்றுலா வரும் மக்கள் குகைக்குள் செல்லாதவாறு அனைத்து வழிகளையும் இரும்பு கேட்டை கொண்டு அடைத்தது வனத்துறை. அதன் பிறகு 2006 செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று கேரளாவை சேர்ந்த சுபாஷ் சந்திரன் என்ற வாலிபர் நண்பர்களுடன் கொடைக்கானல் சுற்றுலா சென்ற பொழுது இந்த குகையில் தவறி விழுந்தார். அவரை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து மீட்டனர். இவர் ஒருவரே குணா குகையில் விழுந்து உயிருடன் மீட்கப்பட்ட ஒரே நபர். இந்த கதையும் படமாக்கப்பட்டதால் குணா குகைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி என்னதான் அந்த குகையில் இருக்கிறது? உள்ளே விழுபவர்களால் ஏன் மீண்டு வர முடிவதில்லை? உள்ளே விழுபவர்களை காப்பாற்ற முயற்சித்தால் அதுவும் தோல்வியிலேயே முடிகிறது. இதில் விழுபவர்களை காப்பாற்றுவதில் பல சிக்கல் இருப்பதால் மீட்க யாரும் வராமல் குகைக்குள் உயிருடன் இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயம். இந்த குகையை முதலில் கண்டுபிடித்தது யார்? இதை குணா குகை என்று சொன்னாலும் இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுதான் டெவில்ஸ் கிச்சன், சாத்தானின் சமையலறை. இதன் சரித்திரத்தை ஒரு சிறிய கதையாக பார்ப்போம். அது 1821, கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன் கொடைக்கானல் என நாம் அழைக்க இப்பொழுது நான் சொல்லப்போகும் கதையை காரணம் பிரிட்டிஷ் லெப்டினன்ட் ஆன B.S. வார்ட் என்ற ஆராய்ச்சியாளர் பழனிக்கு அருகில் இருக்கும் குன்னவன் என்ற கிராமத்தில் தனது தலைமை முகாமிற்கு வந்தடைந்தார். அங்கே வந்த அவரால் மலை அடிவாரத்தில் இருந்து இந்த பிரம்மாண்டமான மலையின் மீதிருந்து தன் பார்வையை எடுக்க முடியவில்லை. ஆச்சரியத்துடன் கொடைக்கானல் மலையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். இந்த மலையின் மீது ஏறி அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என அவரது ஆர்வம் அவரை தூண்ட மலையேற்றத்திற்கு தயாரானார். மலையேற்றங்களிலும் சாகசங்களிலும் ஆர்வம் கொண்டிருப்பதால் வார்டிற்கு இந்த பயணம் கடினமாக இருக்கப் போவது நன்றாக அறிந்திருந்தார். தான் செல்லப் போகும் பாதை கொடிய வனவிலங்குகள் மற்றும் விஷச்செடிகள், பாம்புகள், பூச்சிகள் என தான் இதுவரை பார்த்திராத அனைத்தையும் பார்க்கப் போவதையும் யோசித்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி சுமார் 7200 அடி இருக்கும் இந்த கடினமான மலையையும் அவர் அடைய வேண்டும். இதை அனைத்தையும் தன் மனதில் கொண்டு மலையேற்றத்திற்காக தேவையான பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்தார். நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பது கொடைக்கானலை கண்டுபிடிப்பதற்கு முன். அப்பொழுது சாலைகள் எதுவும் இல்லாமல் மலை வெறும் மலையாக இருந்த காலம். இந்த மலையை ஆராய்ச்சி செய்ய கிளம்பும் வார்டிற்கு தனக்கு வரப்போகும் ஆபத்துக்கள், சிக்கல்கள் எதை பற்றியுமே அவருக்கு தெரியாது. இந்த மலையேற்றம் எப்படி இருக்கும் என தன் மனதில் கணக்கு போட்டுக்கொண்டே தன் முகாமிற்குள் உறங்கச் சென்று விட்டார். காலை விடிந்ததும் தன் உயரதிகாரிக்கு தான் செல்லும் பாதையை பற்றி ஒரு சிறிய அறிக்கை ஒன்று எழுதிவிட்டு கொடைக்கானல் மலையை ஆராய்ச்சி செய்ய புறப்பட்டார் வார்ட். இந்த பயணத்தில் வார்டிற்கு முக்கியமான வேலையே இந்த மலையை மேப்பிங் செய்து விட்டு வர வேண்டும். இவர் இந்த மலை ஏறுவதற்கு முன் ஒரு பெரிய வனத்தை கடக்க வேண்டும். ஆரம்பமே இவருக்கு சிக்கல்தான். ஏனென்றால் இவர் காட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் பொழுது அங்கே இருந்த செடிகள் இடியாப்ப சிக்கல் போல் புதர் மண்டி போய் இருந்தது. இதற்குள் எப்படி நுழைவது என யோசித்துக் கொண்டிருந்த வார்டிற்கு அந்த வழியே வந்த ஒரு மாடு மேய்ப்பவர் உள்ள செல்ல வேண்டுமா என கேட்டார். அதன் பிறகு அவர் வார்டிற்கு யானைகள் வனத்திற்குள் செல்லும் பாதையை காண்பித்தார். இதில் செல்லுங்கள், சுலபமாக இருக்கும். சிறிது தூரம் சென்றால் பெரிய பெரிய தேக்கு மரங்கள் இருக்கும். வனத்திற்குள் சென்று விடுவீர்கள். அங்கிருந்து நீங்கள் மலையேறலாம் என்றார். வார்டும் ஆச்சரியத்துடன் அவருக்கு ஒரு நன்றியும் சொல்லிவிட்டு யானைகள் செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தார். அவர் சிறிது தூரம் செல்ல பூச்சிகள் ரிங்காரமும் பறவைகளின் ஓசைகள் மட்டுமே அங்கே கேட்டது. ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தார் வார்ட். அவர் தொடர்ந்து அந்த புதர்களுக்குள் செல்ல புதரிலிருந்து ஒரு முள்ளம்பன்றி ஓடுவதை பார்த்தார். பிறகு தூரத்தில் சில கடைமான்கள் வார்ட் வருவதை அறிந்து அங்கிருந்து விலகிச் சென்றன. இதை அனைத்துமே தான் கொண்டு வந்த ஒரு டைரியில் குறிப்பு எழுதி கொண்டார் வார்ட். புதர்களுக்குள் தொடர்ந்து சென்ற அவருக்கு வெயில் வாட்டி எடுத்தது. கலைப்படைந்து போன வார்ட் தூரத்தில் ஒரு பெரிய மூங்கில் காடு மற்றும் தேக்கு மரங்கள் கொண்ட ஒரு சோலையை பார்க்கிறார். அதன் அருகில் அவர் சென்ற பொழுது அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்க்கிறார். இங்கே இப்படி தனியாக ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு பயமா இல்லையா என கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் இதற்கு மேல் ஆடுகளை உள்ளே அழைத்து செல்ல மாட்டேன், ஏனென்றால் இதற்கு பிறகு சென்னாய் கூட்டங்கள் இருக்கும் என்றான் அந்த சிறுவன்.
மூங்கில் காடுகளுக்குள் நுழைந்த வார்டிற்கு வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைந்தது. அங்கே அவர் கூட்டம் கூட்டமாய் புள்ளிமான்கள், அதனுடன் இருக்கும் மயில்கள் மற்றும் மரங்களின் மேல் இருக்கும் சிங்கவால் குரங்குகளையும் பார்க்கிறார். அவர் தொடர்ந்து செல்ல தூரத்தில் யானைகள் மேய்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறார். மலையின் மீது ஏறத் தொடங்கிய வார்ட் கலைப்படைந்தும் விட்டார். அது மட்டுமின்றி இரவும் ஆகிவிட்டது. அதனால் அங்கேயே ஒரு பாதுகாப்பான இடத்தில் சிறிய முகாம் அமைத்து தங்கிவிட்டார். இரவு முழுக்க அவருக்கு சிறுத்தை உருமும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் விடியும் வரை எந்த வனவிலங்குகளாலும் அவருக்கு தொல்லைகள் இல்லை. விடிந்தவுடன் மலையேற்றத்தை தொடர்ந்தார். மலையின் மீது இவர் ஏற ஏற மலையேற்றம் மிகவும் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் மாறின. இவர் 5000 அடிக்கும் மேல் சென்ற பிறகு கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருக்கும் காட்டு மாடுகளை பார்க்கிறார். அது இவரிடமிருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக மேய்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் அதன் கம்பீரமான தோற்றம் இவரை மெய் சிலிர்க்க வைத்தது. சுமார் 5000 அடி உயரத்தில் சீதோசன நிலையும் மாற காற்றும் குளுகுளுவென வீசத் தொடங்கியது. அவர் இத்தனை கடினங்களையும் கடந்து 6000 அடிக்கு மேல் சென்று விட்டார். அங்கே அவர் 2 பெரிய பாறைகள் தூண் போன்று நிற்பதை பார்க்கிறார். அவைகள் ஒன்றுடன் ஒன்று லேசாக உரசிக்கொண்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து அங்கே செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து ஏறத் தொடங்கினார். அந்த பாறைகளுக்கு பில்லர் ராக் என பெயரும் சூட்டினார். அந்த பில்லர் ராக்கின் மீது ஏறிய அவருக்கு மேகங்கள் சூழ்ந்திருக்க ஒரு அடர்ந்த காடு போல் இருந்தது அந்த பகுதி. அவர் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தார். அப்பொழுது அவர் கண்களில் தென்பட்டது இந்த குகை. இது அந்த 2 தூண் போன்ற பாறைகளுக்கு நடுவே ஆழமாய் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார். உள்ளே ஆங்காங்கே பெரிய பெரிய துளைகளும் பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாய் செல்வதையும் பார்க்கிறார். அவருக்கு இந்த துளைகள் எவ்வளவு ஆழம் செல்லும் என்று எந்த ஒரு கணிப்பும் இல்லை. உள்ளே அவர் கற்களை தூக்கி போட்டார். அந்த சத்தம் நிக்காமல் சென்று கொண்டிருந்தது. திடீர் என உள்ளே இருந்து வௌவால்களும் பறக்க ஆரம்பித்தது. அந்த துளையிலிருந்து கொடிய நாத்தமும் வீசியது. அதன் பிறகுதான் இவருக்கு இது சாதாரண குகை இல்லை என தோன்றியது. சரியான ஒரு மரத்திலும் பாறையிலும் தான் கொண்டு வந்த கயிற்றை கட்டி உள்ளே இறங்கினார் வார். அவர் உள்ளே இறங்க இறங்க பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாய் சென்று கொண்டே இருந்தது. குகையில் இருளும் சூழ்ந்து கொள்ள குகையிலிருந்து அமானுஷ்யமான சத்தங்களும் அவருக்கு கேட்க, விலங்குகள் இறந்து போன கொடிய துர்நாற்றமும் வீச, வௌவால்களும் அதன் எச்சங்களும் என இவை அனைத்துமே அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. இதற்கு மேல் நாம் சென்றாலும் தொலைந்து விடுவோம். உள்ளே ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருக்கும் என்பதால் உடனடியாக மேலே வந்து விட்டார். மேலே வந்த அவர் இந்த குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் என பெயரும் சூட்டினார். மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அவர் பல பழங்குடி மக்கள் வாழும் கிராமங்களை பார்க்கிறார். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் தன் டைரியில் குறித்து கொண்டு செல்கிறார். B.S. வார்க் என்பவரே முதலில் இந்த டெவில்ஸ் கிச்சனை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர். அதன் பிறகு பலரும் உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்ய முயற்சித்தனர். அதில் பலரும் தங்களது உயிரை விட்டனர். இதுவரை கணக்கின்படி 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என சொன்னாலும் கணக்கில்லாமல் பலரும் பல விலங்குகளும் இந்த குகையில் விழுந்து மீளவே முடியாத இடத்திற்கு சென்றன. அதனால் இதை டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை என அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க SK Stories இற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.